பாருங்க எல்லாரும் சீக்கிரம் வெளியே வாங்க. எங்க சார் வந்துட்டாரு. முதல்ல வெளியில வாங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன சார் பிரச்சனை? என்ன பிரச்சனையா? இது என்னன்னு தெரியுமா? இந்த பாட்டில் இருந்த கெமிக்கல் தான் உங்க காய்கறியில கலந்துருக்கு. இத சாப்பிட்டு தான் குழந்தைங்க எல்லாம் சீரியஸா இருக்காங்க. நான் இப்ப இதை பூட்டாம போனேன்னா மேலும் தப்பு நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? சார் கேஸ் இப்பதான் சார் ஃபைலா இருக்கு. அதுக்குள்ள என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியாம நீங்க போய் சீல் வைக்கிறேன்னு வரீங்க. அது எனக்கு தேவையில்லை. உங்க காய்கறியில பிரச்சனை. ஒரு ஃபுட் சேஃப்டி ஆபீசரா நான் இந்த ஆக்ஷனை எடுத்துதான் ஆகணும். சார் முதல்ல அதுக்கு ஆர்டர் வாங்கிட்டு வாங்க சார், அப்புறம் பார்க்கலாம். எங்களுக்கு இது மட்டும் இல்ல, மில்லும் தான் இருக்கு. எங்களுக்கும் எல்லா ரூல்ஸும் தெரியும் சார். சும்மா எதுவும் தெரியாம சீல் வைக்காதீங்க சார். கோர்ட்ல தீர்ப்பு வரட்டும், அப்புறம் பார்க்கலாம் சார். இப்ப என்ன ஆர்டர் வேணுமா? அவ்வளவுதானே. ஆர்டரோட வந்து சீல் வைக்கிறேன், அப்புறம் இந்த லைசன்ஸையும் புடுங்குறேன். புடுங்குங்க சார், புடுங்குங்க. யாராவது ஏதாவது எழுதி விட்டுருவாங்க, நீங்களும் வந்துருவீங்களே கிளம்பி. நாங்க எங்களுக்கு வந்து ஆர்டர் படி ஃபேக்டரியை செக் பண்ணோம். அதுல உள்ள இருக்கிற பாய்சன் கெமிக்கல் எடுத்தோம். அதை சாப்பிட்டு தான் குழந்தைங்க இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. ப்ராப்பரான ஆர்டரோட வந்து இந்த ஃபேக்டரிக்கு சீல் வைக்காம விட மாட்டேன். சார் ஒரே ஒரு क्वेश्चन சார். என்ன இப்படி சொல்லிட்டு போறாங்க சார்? ஐயோ இப்போ என்ன நடக்குது தெரியலையே. இனியா இப்படியே விட்டா சரியா வராது. நம்ம ஃபேக்டரி க்ளோஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு ஸ்டே ஆடுறோம். ராசாத்தியை ஜாமீன்ல எடுக்கிறதுக்கான விஷயத்தையும் பேசிட்டு வந்துருவோம். வா. ஆமாண்டா மாப்ள, நேரத்தை வீணாக்க வேணாம்டா. சீக்கிரமா போய் வக்கீல் சாரை பாத்துருவோம்டா. சரிடா. சரி வா போலாம். ரொம்ப நன்றிங்க. நீங்க இருந்து ஃபேக்டரி கொஞ்சம் பாத்துக்கங்க. சரிப்பா. நாங்க உங்களை நம்பி தான் விட்டு போறோம். இந்த ஃபேக்டரி உங்க ஃபேக்டரி நாங்க மாதிரி. பாத்துக்கறோம். நீங்க போய் பாத்துக்கறோம். நீங்க போயிட்டு வாங்க. போங்க. உள்ளதா இருக்காரு. சார் சார் டிவி பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. யாரு? சொல்லுங்க, என்ன விஷயம்? சார் உங்ககிட்ட ஒரு கேஸ் விஷயமா பேசணும். நீங்க பாரி நேசமணியோட பசங்க ஆமா தானே? சார். ஆமா சார். ஆமா சார். நாங்க ரெண்டு பேருமே அவங்க பிள்ளைங்க தான் சார். சரி உள்ள வாங்க. தேங்க்ஸ் சார். வா இனியா. வாங்க உட்காருங்க. வணக்கம் சார். வணக்கம். நீங்க வர நேரம் பார்த்து வீட்டுல யாரும் இல்ல. நானே போய் ஜூஸ் எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும். ஐயோ இல்ல சார், பரவாயில்ல சார். இப்போ அதெல்லாம் குடிக்கிற நிலைமையில நாங்க இல்ல சார். எங்களுக்கு நீங்க ஒரு உதவி பண்ணணும் சார். என்ன உதவின்னு சொல்லுங்க. இவன் என் தம்பி இனியன் சார். அவன் மனைவி ராசாத்திக்கு தான் பிரச்சனை. அவங்க ராசாத்தி ஃபுட்ஸ்னு ஒரு காய்கறி கட் பண்ணி கொடுக்குற ஃபேக்டரி ரன் பண்ணிட்டு வராங்க சார். அதில் யாரோ விஷம் கலந்துட்டாங்க சார். அதனால குழந்தைங்க உயிருக்கு ஆபத்தான நிலைமையில இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அதுக்கு காரணம் ராசாத்தி தான் சொல்லி போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க இதை பண்ணலன்னு சொல்லி நீங்க தான் எப்படியாவது வெளியில கூட்டிட்டு வரணும். ஆமா, இப்பதான் அந்த நியூஸை பார்த்தேன். ஆமா சார், இவங்க நியாயமான முறையில் தான் பண்ணாங்க. ஆனால் ப்ரிசர்வேட்டிவ் கலந்துட்டாங்களோன்னு பழசான காயை கலந்து கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி ராசாத்தி மேலே பழி போட்டாங்க சார். சார் அவங்க சொல்ற மாதிரிலாம் நாங்கள் கிடையாது சார். சார் அது என்னன்னு கூட வாயில் அந்த பேர் கூட நுழையல சார். சார் நாங்கள் சத்தியமாக அதை கலக்கல சார். சார் அது எப்படி இருக்குன்னு கூட எங்களுக்கு தெரியாது சார். ஆமாம் சார், நாங்கள் எப்பவும் கலப்படம் இல்லாத பொருளை தான் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் சார். நாங்கள் உங்களை தான் மழை போல நம்பி வந்திருக்கோம். ப்ளீஸ் சார், என் பொண்டாட்டி ரசத்தை வெளியே கொண்டு வந்துருங்க சார். ஆமாம் சார். ஆமாம் சார். கண்டிப்பா உங்களுக்கு உதவி பண்றேன்ப்பா. ஏன்னா நான் இந்த நிலைமையில இருக்க காரணம் உங்க குடும்பம் தான்.
அப்படிப்பட்ட குடும்பத்துல உள்ளவங்க எந்த தப்பான காரியமும் பண்ண மாட்டீங்க. நீங்க செஞ்ச உதவிக்கு எப்படி நன்றி கடன் செலுத்துறதுன்னு பார்த்தேன். நல்ல வேளை நீங்க தேடி வந்தீங்க. உங்களுக்காக நான் இந்த கேஸ்ல ஆஜராகிறேன். மாப்பிள்ள பாத்தியா, நம்ம கும்பிட்ட சாமி நம்மளை கை விடலடா. ஐயாவே நமக்கு உதவி பண்றேன்னு சொல்லிட்டாருடா. இப்பதான் மாப்பிள்ள என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. சார் இப்பவே கிளம்பலாமா? ஒரு நிமிஷம் இருங்க, இந்த வந்தாங்க. சரிங்க சார். இனியா கவலைப்படாதடா. நம்ம எல்லாரும் போய் இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லுவோம். சொல்லுவோம். அந்த ஐயா கிட்ட சொன்னாதான் மேடம் வெளில விடுவாங்க. ஆமா ஆமா. என்னமா மொத்தமா வந்திருக்கீங்க? என்ன கம்ப்ளைண்ட்? கம்ப்ளைண்ட்லாம் இல்லைங்க. எங்க ராசாத்தி அம்மாவை தப்பா கைது பண்ணிருக்கீங்க. அவங்கள வெளியில விடுங்க. வெளியே விடவா கைது பண்ணி கூட்டு வருவாங்க? போங்கம்மா. அவங்கள எவிடன்ஸோட தான் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். அவ்வளவு ஈஸியாலாம் வெளியில விட முடியாது. முதல்ல எல்லாரும் வெளியில கிளம்புங்க. எங்க மேடம் தப்பே பண்ணல, நல்லவங்க அவங்க. சட்டத்துக்கு நல்லவங்க கெட்டவங்க எல்லாம் தெரியாது. எவிடன்ஸ் தான் முக்கியம். அதெல்லாம் விட முடியாது. கூட்டம் போடாம முதல்ல கிளம்புங்கம்மா. அவங்கள உடலைன்னா நாங்க இங்க இருந்து போக மாட்டோம். ஆமா போக மாட்டோம். போக மாட்டோம். ஆமா போக மாட்டோம். இங்க பாருங்க, தேவையில்லாம இங்க வந்து பிரச்சனை பண்ணாதீங்க. இன்ஸ்பெக்டர் தெரிஞ்சா அவ்வளவுதான். என்ன ஆனாலும் சரி, ராசாத்தி அம்மா வராம நாங்க போக மாட்டோம். ஆமா போக மாட்டோம். ஆமா போக மாட்டோம். முதல்ல போலீஸ் ஸ்டேஷனை விட்டு வெளில போங்கம்மா. விடுதலை செய், விடுதலை செய். ராசாத்தியை விடுதலை செய். விடுதலை செய், விடுதலை செய். ராசாத்தியை விடுதலை செய். அம்மாவை விடுதலை செய், விடுதலை செய். ராசாத்தியை விடுதலை செய். விடுதலை செய். ராசாத்தியை போங்கம்மா. விடுதலை செய். ராசாத்தியை விடுதலை செய். விடுதலை செய், விடுதலை செய். என்னையா அந்த ராசாத்தை வெளில விட சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க சார். அவங்கள முதல்ல விரட்டி விடியா. நிறைய பேர் இருக்காங்க சார். யோ எவ்வளவு பேர் இருந்தா என்னையா? எல்லாரையும் விரட்டி விடும் சொல்றல. சரிங்க சார். போ. விடுதலை செய், விடுதலை செய். நிறுத்துங்கம்மா, நிறுத்துங்கம்மா. சொன்னல இன்ஸ்பெக்டர் ஐயா என்ன திட்டுவாருன்னு. தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணாம வெளியில போங்கம்மா. சார் அவங்க எதையுமே காதுல வாங்காம கத்திக்கிட்டே இருக்காங்க சார். சரி நீ போ. எஸ் சார். இங்க பாருமா, உங்க ஃபேக்டரியில வேலை பார்க்குற பொம்பளைங்க எல்லாம் உங்களை விட சொல்லி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எல்லாத்தையும் தூக்கி உள்ள வச்சிருவேன். ஐயோ சார், அதெல்லாம் வேண்டாம் சார். அவங்கெல்லாம் ரொம்ப பாவம். அப்படின்னா அவங்கள 2 பேரை உள்ள அனுப்புறேன். அவங்க கிட்ட பக்குவமா பேசி எல்லாரையும் கிளம்பி போக சொல்லுங்க. சரிங்க சார், நான் சொல்றேன். கான்ஸ்டபிள், சார். அங்க வெளியில இருக்கிறவங்கள 2 பேர் கூட்டிட்டு வாங்க. ஓகே சார். விடுதலை எல்லாம் செய்ய முடியாதுமா. யாராவது 2 பேர் போய் ராசாத்திய பாத்துட்டு வாங்க. ஏ ராஜாமணி, 2 பேர் போய் பாத்துட்டு வாங்கம்மா. ஏய் வாடி போய் பாத்துட்டு வரலாம். ராசாத்தி, ஏன் இப்படி பிரச்சனை பண்றீங்க? நீ சும்மா இருமா. இப்படி பண்ணாதான் அவங்க உன்னை வெளியே விடுவாங்கம்மா. உன்னை வெளியே எடுக்காம நாங்க இங்க இருந்து போக மாட்டோம். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நம்ம பக்கம் நியாயம் இருக்கு. நீங்க இப்படி கத்துறதுனால எதுவும் மாற போறதில்ல. உங்க நேரத்தை வீணடிக்காதீங்க. அப்புறம் போலீஸ் உங்களையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. என் மாமா என்னை எப்படியும் வெளியில கொண்டு வந்துருவாரு. நீங்களும் இங்க வந்துட்டா அப்புறம் ஃபேக்டரி யார் பார்த்துப்பா? இது பாருங்க, தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க. ஃபேக்டரியில இருக்கிற வேலையெல்லாம் நின்று போயிடக்கூடாது. இந்த விஷயத்த மாமா பார்த்துப்பாரு. இல்லம்மா, என் மேல உண்மையிலேயே பாசம் வச்சிருக்கீங்கன்னா உடனே இங்க இருந்து கிளம்புங்க. என்னம்மா ராசாத்தி, எங்களை பார்த்து நீ இப்படி சொல்லிட்ட. உனக்காக நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம். ஐயோ, அப்படிலாம் இல்லக்கா. இப்படி சொன்னாதான் நீங்க கிளம்புவீங்க, அதனால தான் சொன்னேன். என்ன மன்னிச்சிருங்க. மன்னிப்பெல்லாம் எதுக்குமா? நாங்க இப்பவே கிளம்புறோம். வரோம்மா. ம், வரோமா. ஐயா,
ராசாத்தியம்மா பிரச்சனை பண்ணாம போக சொல்லிட்டாங்க. எங்க எல்லாரையும் கிளம்ப சொல்லிட்டாங்க. நாங்க ஃபேக்டரிக்கே போறோம். சரிம்மா. சரி வரோங்கய்யா. ஐயா வரங்கய்யா. வரோங்கய்யா. சரிம்மா. வணக்கம் சார். வணக்கம் சார், உட்காருங்க. என்ன சார் விஷயம்? ராசாத்தி கேஸ் விஷயமா வந்திருக்கேன். அவங்க எந்த தப்பும் பண்ணல, வெளியே விட்டுருங்க சார். அங்க குழந்தைங்க ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. நீங்க என்னடானா ஈஸியா ராசாத்தியை வெளிவிட சொல்றீங்க? அதெல்லாம் சரிதான் சார். அந்த விஷயத்தை அவங்க தான் வச்சாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணாம எப்படி உங்களால அரெஸ்ட் பண்ண முடியும்? அந்த ஃபேக்டரிக்கு ஓனர் அவங்க தான் சார். அதனால தான் அரெஸ்ட் பண்ணேன். ஹாஸ்பிட்டல்ல குழந்தைங்க நிலைமையை பார்த்துட்டு தான் ராசாத்தியை வெளிவிட முடியும். அவங்க தான் பொழைச்சிக்கிட்டாங்களே. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். டாக்டர் கிட்ட பேசிட்டு நான் அப்புறமா சொல்றேன். சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். டாக்டர், இப்போ அந்த குழந்தைங்களோட பொசிஷன் என்ன? அவங்க பொசிஷன் கிரிட்டிக்கலா தான் இருக்கு. எதுவா இருந்தாலும் 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தைங்க பொழைச்சா அது கடவுளோட ஆசீர்வாதம் தான் சொல்லுவேன். ஏன்னா நிலைமை அப்படி இருக்கு சார். ஓகே டாக்டர். ஓகே சார், வச்சிடறேன். தேங்க்யூ. கேட்டிங்களா சார்? அதெல்லாம் ஓகே சார். எனக்கா அவங்கள வெளியில விடுங்க. அப்படியெல்லாம் விட முடியாது சார். இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போனா ஜாமீன் கிடைக்காதுன்னு தான் எங்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தெரியாது இல்ல, நிலைமையை புரிஞ்சுக்குங்க சார். என்னால அவங்கள வெளியே விட முடியாது சார். நான் என்ன சொல்றேன்னா சார், நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். ப்ளீஸ் கிளம்புங்க. வாங்க. என்னாச்சு இனியா? அம்மா வெளியே விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்கம்மா. வக்கீல் சார் சொல்லியுமா விடல? என்னப்பா அது? ராசாத்திக்கு ஏன் தான் இப்படி ஒரு நிலைமையோ, அவ என்ன கஷ்டப்படுறாளோ தெரியலையே. எல்லாம் விதிங்க. கடவுள் நல்லவங்களுக்கு தான் இவ்வளவு பிரச்சனையை கொடுப்பாரு. கவலைப்படாதீங்க சித்தி, ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். முயற்சி பண்ணி பார்ப்போம். இனி வாங்க போலாம். வாடா. இனியன், இந்த இன்ஸ்பெக்டர் ராசாத்தியை வெளியே விடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்காரு. அதனால ஏதாவது பொலிட்டிக்கல் சப்போர்ட் மூலமா தான் ராசாத்தியை வெளியே கொண்டு வர முடியும். சார், பொலிட்டிக்கல் சப்போர்ட்டுக்கு நாங்க எங்க சார் போவோம்? யாரையாச்சும் பிடிங்க. இந்த ஏரியாவில் தெரிஞ்சவங்க உங்களுக்கு யாராவது இருப்பாங்கல்ல, அவங்கள போய் பாருங்க. நம்ம சேர்மனை போய் பாருங்க, அவர் ஹெல்ப் பண்ணுவார். அவர் சொன்னா வெளியே விட்டுருவாங்க. யோசிக்காதீங்க, இப்ப அதை விட்டா வேற வழி இல்லை. சரிங்க சார், நாங்கள் உடனே போய் பார்க்குறோம். சரி மாப்பிள்ள, வா போலாம். வரேன் சார். தேங்க்யூ. வாங்க. ஓ, சேர்மனியா பார்க்க போறீங்க? இருங்க, உங்களுக்கு ஆப்பு வைக்கிறேன். கண்மணி, 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 கண்மணி. சம்மந்தி, என்ன சம்மந்தி? சம்மந்தி, நீங்களும் இங்க தான் இருக்கீங்களா? ஏமா? அது இனியனும் அந்த அழகு பையனும் நம்ம ஊர் சேர்மனை பார்க்க போயிருக்காங்க. சேர்மனையா? ஆமா கண்மணி, அவர்கிட்ட போனா கண்டிப்பா ராசாத்திய வெளியில கொண்டு வந்துருவாங்க. சம்மந்தி, நீங்க அத பத்தி எல்லாம் நினைச்சு கவலைப்பட வேண்டாம். சேர்மன் கிட்ட போனாலும் சரி, இல்ல யார்கிட்ட போனாலும் சரி, அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த சேர்மனே நம்ம ஆளுதான். நான் என்ன சொன்னாலும் அவர் கேட்பாரு. இனியன் போய் அவரை பார்க்க போனா இந்த விஷயத்துல என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. மரகத அம்மா வந்து சொன்னாதான் நான் ராசாத்திய வெளியில எடுக்க உதவி பண்ணுவேன்னு அந்த சேர்மனை சொல்றேன். அப்போ இனி எனக்கு வேற வழியே இல்ல, என்கிட்ட தானே வந்து நிக்கணும்.
நீ அந்த ராசாத்திய முழுசா விட்டுட்டு வந்தாதான் நான் இந்த உதவியை பண்ணுவேன்னு சொல்லுவேன். அப்போ இனிய நாம போட்ட பிளான் படி லாக் ஆகிதானே ஆகணும். என் புள்ள இனிய வேற வழியே இல்லாம நம்ம வீட்டுக்கே வந்துருவான். இனிய வந்ததும் ராசாத்தி திங்கிற சோத்துக்கு கூட வழி இல்லாம எங்கேயாவது போய் பிச்சை எடுக்க வேண்டியதுதான். ராசாத்தியோட இந்த நிலைமைய நினைக்கவே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதோட அவ கதை முடிஞ்சிரும். சரி கண்மணி, நான் உள்ள போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். என்னடி கண்மணி, நாம அந்த ராசாத்திய நிரந்தரமா ஜெயிலுக்குள்ள வைக்கலான்னு பார்த்தா உன் மாமியாக்காரி இனிய வந்து கேட்டா ராசாத்திய வெளியில விட்டுலான்னு சொல்றா. இதுக்காக வாடி நாம இவ்வளவு கஷ்டப்பட்டோம். மா, நான் எதுக்கு இருக்கேன்? நான் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி நடக்க விட்டுருவேனா? ஆமா, இனிமே நீ என்ன பண்ண போற? அவங்கதான் அந்த சேர்மனை பார்க்க போறாங்களே, அவரும் சம்பந்தி அம்மா சொன்ன மாதிரி சொல்லி இனியனும் அதுக்கு சரின்னு சொல்லிட்டா அவ்வளவுதான், எல்லாமே போச்சு. அப்படியெல்லாம் போக நான் விட மாட்டேம்மா. ஏதாச்சும் பண்ணுவோம். யாருக்கு போன் போடுறா? சொல்லுங்க மேடம். அந்த ராசாத்தி கேஸ சேர்மேன் விட சொன்னா விட்டுருவீங்களா? இல்ல மேடம், அவர் சொன்னா விட்டுத்தானே மேடம் ஆகணும். சேர்மன் வேற, அவரை பகைச்சிட்டு நான் இந்த ஸ்டேஷன்ல இருக்க முடியுமா? அப்போ ராசாத்தி வெளியே வந்துருவாளா? அப்படி நடக்க கூடாதே. வேற ஏதாச்சும் வழி இருக்கா? வேண்டாம், ஒன்று பண்ணலாம் மேடம். ராசாத்தியே இந்த தப்பை நான் தான் பண்ணேன்னு ஒத்துக்கிட்டான்னா யாரு வந்து வெளியே விட சொன்னாலும் நான் விட மாட்டேன். அப்போ அந்த ராசாத்த கிட்ட அவதான் தப்பு பண்ணான்னு எழுதி வாங்குங்க. என்ன யோசிக்கிறீங்க? நீங்க மட்டும் இதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் பணம் தரேன். இல்ல மேடம், தப்பே பண்ணியிருந்தாலும் யாரும் அவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்க மாட்டாங்க. நான் உங்களுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் தரேன். இல்ல மேடம், இதெல்லாம் பெரிய ரிஸ்க். வெளியே தெரிஞ்சா நானும் ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும். சரி, 20 லட்சம் தரேன். மேடம், என் குடும்ப மானமே போயிரும் மேடம். எனக்கு இந்த வேலை போயிருச்சுன்னா என் குடும்பமே தெருவுக்கு தான் வரணும். இங்க பாருங்க, ஃபைனலா 25 லட்சம் தரேன். என்னடி? சரிங்க மேடம், நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்றேன். ஆனா எனக்கு எந்த பிரச்சனையும் வராம நீங்க தான் பாத்துக்கணும். சரி சரி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இப்போ உடனே பண்ண முடியாது மேடம். இப்போ அவங்க ஆளுங்கெல்லாம் வெளியே நின்றுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் போகட்டும், அதுக்கப்புறமா நான் பாத்துக்கிறேன். ஏதோ பண்ணுங்க, ஆனா அவ வெளியே வரவே கூடாது. சரிங்க மேடம். Did